வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச நிறைய நெல் வயல் பாத்தீங்கன்னா சரிவர பச்சை பிடிக்கவில்லை. அது மட்டும் இல்லாம சரிவான வளர்ச்சி இல்ல. அதிக நெல் வயல் பாத்தீங்கன்னா மாடு கட்டி மேய்க்கிற அளவுக்கு நிறைய ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கு. அதோட முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச், அதாவது பருவகால மாற்றத்தால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்க அதிகப்படியான விவசாயிகள் எதிர்பார்த்திருக்காங்க. சோ இந்த நெல் ரகத்துல எதெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுகிய கால நெல் ரகங்கள், அதாவது 100 நாள்ல இருந்து ஒரு 135 நாள் வயதுடைய நெல் ரகங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குது. அதற்கான முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 15 to 25 நாள்ல கொடுக்கணும். இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 நாள்ல இருந்து 45 நாளுக்குள்ள கொடுக்கணும். மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 நாள்ல இருந்து 75 நாளுக்குள்ள உங்களுக்கு அதில் கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா பூ உரம். சோ இந்த உரங்களையும் நீங்க கன்ஃபார்ம் கொடுக்கணும். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 25 நாள் போடக்கூடிய உரத்துல நம்ம எதெல்லாம் கலந்து போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா, யூமிக் ஆசிட், பிப்ரோனில், காம்ப்ளெக்ஸ். சோ இந்த 4 கண்டென்ட்டும் நீங்க கலந்து போடணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடணும். இது 4 நீங்க ஒன்னா கலந்து போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன்னா கலந்து போடலாம். எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா அதிகப்படியான தாய் சத்து உள்ள ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா தாங்க. சோ இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 கிலோ யூரியா போட்டாவே போதுமானது. 15ஆம் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டும் நீங்க யூரியா கலந்து போடுங்க, அதுதான் நன்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான தாய் சத்து உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா தான். அதிக யூரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு, புகியான், தண்டு துளைப்பான், குருத்து பூச்சி, இலைக்கருகள் இந்த மாதிரி நோய் தாக்கம் பாத்தீங்கன்னா நெல் வயல்ல வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா அளவாவே பயன்படுத்துங்க. நெல் பயிருக்கு ஒரு முறை மட்டுமே இந்த யூரியாவை பயன்படுத்துங்க, அதிகமா பயன்படுத்தாதீங்க. யூரியா போட்ட வயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாள்ல இருந்து ஒரு 8 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பச்சை திரும்பும். அதனால பாத்தீங்கன்னா யூரியாவில் அதிகப்படியான நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு. எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 46% உங்களுக்கு தய சத்து, அதாவது நைட்ரஜன் இருக்கு. சோ அதனால அளவா பயன்படுத்துங்க. இரண்டாவதா பாத்தீங்கன்னா யூமிக் ஆசிட் எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணின் pH தரத்தை உயர்த்தவும், அது மட்டும் இல்லாம நெல் வயல்ல அதிகப்படியான வெள்ளை வேர் பிடிக்கவும் இந்த யூமிக் ஆசிட் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. சோ அதனோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான வெள்ளை வேர் வளர்ச்சி, சிறந்த தண்டு வளர்ச்சி, வேர் பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு நீங்க யூமிக் ஆசிட் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிலோ கொடுத்தாவே உங்களுக்கு போதுமானது. இந்த அளவுக்கு கொடுத்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மறக்காம 15ஆம் நாள் போடக்கூடிய உரத்துல நீங்க மருந்து கடைக்காரை கொடுக்கலனாலும் நீங்க கேட்டு வாங்கி போடுங்க. யூமிக் ஆசிட் நல்லாவே இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வேம், இந்த பிப்ரோனில் இது மட்டும் போட்டா மட்டும் உங்களுக்கு தூர் வெடிச்சிருமா, வேர் வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது கூட யூமிக் ஆசிட் சொல்லக்கூடியதையும் கலந்து போடணும். மூன்றாவதா போடக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரோனில். இது எதற்கு போடணும்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எதற்கு பயன்படுத்துறாங்கன்ற நிறைய விவசாயிகள் தெரியாமவும் இருக்கு. சோ இது எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல்ல வரக்கூடிய இலை சுருட்டு மற்றும் குருத்து பூச்சி மற்றும் இலைப்பேன்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரோனில் சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்குருணை தாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிறைய நெல் வயல் பாத்தீங்கன்னா இதனாலே நெல் வயல் நோய்வாய் தாக்குனது போல உட்காந்துரும், பயிர் சரியான வளர்ச்சி இருக்காது. அந்த பல காலகட்டங்கள்ல நீங்க இந்த பெட்டிராவும் சரி, இமாராவும் சரி, ரீஜென்ட் அல்ட்ராவும் சரி, ரிசல்ட் 3Gயும் சரி, இந்த 4 நீங்க கலந்து போடலாம். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இமாரான்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ஃபெட்டிரான்னு சொல்லக்கூடியது. இந்த 2 மருந்துல நீங்க எது வாங்கி கிடைச்சாலும் போடுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 4ஆவதா பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வரும். நெல் வயலுக்கு நீங்க நேரடி நெல் விதைப்பாக இருக்கட்டும், கை நடவாக இருக்கட்டும், இல்ல மிஷின் நடவாக இருக்கட்டும், அடி உரம் கொடுக்காத நிறைய விவசாயிகள் நடவு செஞ்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேலுரங்கள்ல நீங்க கண்டிப்பா கலந்து போட்டாகணும். நீங்க கலந்து போட்டாதான் பயிர் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா இதுல எந்தெந்த உரங்கள் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிக், டிஏபி, குரோமர் 28 சொல்லக்கூடியது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஏனமார்க், ஃபேக்டம்பாஸ். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்பிக், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சொல்லக்கூடிய இந்த 4 உரங்களை கொடுக்கலாம். இந்த 3 உரங்களுக்கும் டிஏபி எடுத்துட்டா உங்களுக்கு 50 கிலோ, குரோமர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க 50 கிலோ, ஃபேக்டம்பாஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க 50 கிலோ போடணும். இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மட்டும் ஒரு ஏக்கருக்கு நீங்க ஒரு 75 கிலோ இருந்து 100 கிலோ வரைக்கும் போடலாம். நீங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை தவிர்த்துட்டு இந்த ஃபேக்டம்பாஸ் பிளஸ் டிஏபி போடலாம், நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நெல் வயலுக்கு 2ஆம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 40 to 45 நாட்கள்ல கொடுத்துடணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பருவங்கள்ல பயிர் பாத்தீங்கன்னா தூர் வெடிச்சு அதிகமான வளர்ச்சிக்கு இருக்கும் பருவம். சோ அந்த பருவங்கள்ல நீங்க யூரியா பாத்தீங்கன்னா ஒரு 35 கிலோ பயிர்
வெண்மை நிறத்துல இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க யூரியா ஆட் பண்ணீங்க. மத்தபடி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவே யூரியா போடாதீங்க, கட் பண்ணிடுங்க. யூரியா கட் பண்ணிட்டு குருணை 4 கிலோ, காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோ, அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா இதுல கூட ஆட் பண்ணிக்கிங்க, அது ஒரு 35 கிலோ. ஒரு ஏக்கருக்கு நீங்க கலந்து பரவலா வீசி விடுங்க, நல்லாவே உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வந்திருக்க தூர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரியமாகும். அதனால பாத்தீங்கன்னா கதிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அதிக மகசூல பெருக்கலாம். சோ அதற்கு இந்த உரங்களை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். சோ 3ஆம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 to 80 நாட்கள் நீங்க 3ஆம் உரம் கொடுக்கலாம். அதுல பொட்டாஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 to 50 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். இந்த உர அளவு உங்களுக்கு கரெக்டான உர அளவு தான். நீங்க அதிகப்படுத்தியும் போடலாம், கம்மிப்படுத்தியும் போடலாம், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நெல் வயலோட தரத்தை பத்தி நீங்க ஏற்றவால் போடுங்க. அது மட்டும் இல்லாம இது எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல் தொண்டை உருட்டும் பருவத்திலேயே நீங்க இந்த உரங்களை கண்டிப்பா கொடுத்தணும். இதனால என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லோட தரத்தை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும், நெல்லோட வெயிட் அதிகப்படுத்தும், நெல்லோட கலர்களை அதிகப்படுத்தும். அதனால நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடமாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் உங்க நெற்களை அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குவதற்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அதற்கு நீங்க இந்த MOPன்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாஷ், அதாவது 60% பொட்டாஷ் சத்து இருக்கிற இதையும், 21% அமோனியம் சல்பேட், 23% சல்பர் சத்து உள்ள இந்த அமோனியம் சல்பேட் நீங்க நெல் வயலுக்கு கண்டிப்பா வாங்கி வீசுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க, கூடவே லைக் பண்ணிருக்கீங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அதுல இணையணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம இணைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆயிட்டு தான் இருக்கு. மறக்காம நம்ம வீடியோவை அனைத்தும் பாருங்க, உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், டடா, பாய், டடா.